ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எனக்கு கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ நீங்க கட்டுப்பாடுகள் என் மேல விதிச்சு வச்சிருக்கிறீங்க. நான் இப்படிதான் சிரிக்கணும், இப்படிதான் நடக்கணும். பொது வழக்கம்ங்கிறது எல்லாருக்கும் காமனா தானே இருக்கணும். அது என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் ரோட்ல வரும்போது நீ துப்பட்டா போட்டுட்டு வரணும். இல்லன்னா உன்ன பார்த்தா எனக்கு வந்துரும். இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ என்னை இப்படி வாழ வச்சுப்புட்டு, இதுக்கு நான் குரல் குடுத்தா, என்னுடைய உரிமைக்கே நான் குரல் குடுத்தா, நீ என்ன எனக்கு வந்து லேபிள் ஓட்டுற? சரி ஒட்டிக்கோ. உரிமைக்காக பேசுறோம். உரிமை பேசுவது ஃபெமினிசம்னா ஆமா. நாங்க ஃபெமினிஸ்ட் தான். அப்படிதான் இருப்போம். நீங்க வந்து எங்கள வந்து இன்னும் எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். படிம்மா, ஆனா ஒரு ஆணை விட குறைவா படிக்கணும். உயரமா இருக்கலாம் பொண்ணு. ஆனா ஒரு ஆண் கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது அந்த ஆணை விட கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கணும். ஆனா அழகா இருக்கணும். அந்த ஆணை விட அழகா இருக்கணும். ஏன்னா அவனுக்கான நுகர்வு பொருள் இல்லையா நீனு? இது எந்த அளவிற்கு வந்து ஒரு சிந்தனையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீ பொண்ணு தானே! ஆஃப்டர் ஆல் பொம்பள. நீ பொம்பள, நீ பொம்பள, நீ பொண்ணு தான். ஒரு வீட்டுக்கு வாழப் போறவ, ஒரு வீட்டுக்கு வாழப் போறவ அப்படிங்கிறது சிந்தனையில எந்த அளவுக்கு ஒரு ஒரு இறுக்கத்த உருவாக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ ஒரு ஜெண்டர், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெண்டர், காலம் காலமா இப்படியே தான் இருக்கணும். அவ யோசிச்சிடவே கூடாது. அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அத மீறுபவர்களுக்கு இவங்க வேற வேற பட்டமெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி கவலைப்படக்கூடாது.